வெல்கம் டு அ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஸ்லைடிங் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஸ்லைடிங் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்லைடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது எப்படி சீட் அலாட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தமிழ்நாடு ரேங்க் 300னா உங்களுக்கு முன்னாடி இருக்க 299 பேருக்கும் சீட் அலாட் பண்ணிடுவாங்க. இப்போது உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பிரான்ச் பார்ப்பாங்க. அதில் வேக்கன்சி இருக்கான்னு இருந்தால் அதை உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இல்லைனா நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்ப்பாங்க. அதில் வேக்கன்சி இருந்தால் அதை உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் இல்லைனா நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும். எதுலேயுமே வேக்கன்சி இல்லைனா தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இப்போது உங்களுக்கு உங்களோட 5th சாய்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட் பண்ணதுக்கப்புறம் சிலர் ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுருப்பாங்கல்ல, அவங்க சீட்லாம் இப்போ வேக்கண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்லைடிங் நடக்கும். அதில் இப்போ சில சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கும்ல, அதில் இப்போது உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் சாய்ஸ், இப்படியே போகும். ஃபைனலி உங்கள் 5th சாய்ஸ் தான் வேக்கண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அலாட்டட் பிரான்ச்சில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஒருவேளை உங்களோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர் 4th சாய்ஸில் வேக்கன்சி இருந்தால் அந்த பிரான்ச்சை உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஸ்லைடிங் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ரவுண்ட் ஸ்லைடிங், எல்லாமே இது மாதிரி தான் நடக்கும். இப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் ஆர் லைவ் வந்தால் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.